உங்கள் ராசியாதிபன் தான் புதன். முற்பகுதியில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, சுயஸ்தானத்துலேயே இருக்கார். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மேடம், புதன் 1 மற்றும் 4க்கு அதிபன். அவங்க சுயஸ்தானாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபன் அவர் தான். அதே மாதிரி பேசும்போது ஒரு தயக்கம் அப்படின்றது இருக்கும். கம்யூனிகேஷனுக்குனே ராசி தான் நீங்கள். பொது பார்த்திங்கன்னா மேடம், கம்யூனிகேஷனுக்குனே ராசினா அது மிதுனம் தான். ஸோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறது தப்போ செஞ்சிருக்கூடாதோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம சொசைட்டிக்காக வாழறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சொசைட்டி தான் நம்மளை பார்த்திங்கன்னா நல்லவன் கெட்டவன் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு. நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இதை நீங்கள் இந்த காலகட்டம் உணர்வீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன். அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் ராசியாதிபன் தான் புதன். முற்பகுதியில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, சுயஸ்தானத்துலேயே இருக்கார். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மேடம், புதன் 1 மற்றும் 4க்கு அதிபன். அவங்க சுயஸ்தானாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபன் அவர் தான். அப்போ ஃபஸ்ட்டு சுயஸ்தானாதிபதி சுயஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். மிதுனத்துக்கு இப்போ ஒரு குழப்பம் வரும். நான் என்னோடய அவுட்லுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றினேன். பொதுவாகவே புதனுக்கு பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. மிதுனத்துக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும், கன்னிக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்போது ஒரு வயசு பிள்ளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்ல கன்சர்னில் வேலை செய்கிறேன். ஸோ என்னோடய அவுட்லுக் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்காங்க. ஸோ நானும் நல்லா ஹேர் கட் பண்ணிக்கிறேன். பின்னி எங்கள் அம்மா ரிப்பன் போட்டு என் முடியை வளர்த்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், நல்லா ஹேர் கட் பண்ணிக்கினேன். அம்மா வேண்டாண்டாங்க, நான் கேட்கல, ஹேர் கட் பண்ணிக்கிறேன், ஹேர் கலரிங் பண்ணிக்கிறேன், அவுட்லுக்கை மாற்றிக்கிறேன், ஜீன் போட ஆரம்பிச்சிட்டேன், டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லது தான், மாறுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டீசெண்டான எல்லா உடைகளும் நல்லது தான், நேர்த்தியான உடைகள் எல்லாம் நல்லது தான், புரியுதுங்களா? அப்போ இது குறித்து ஒரு யோஜனை வரும். முதல்ல பார்த்திங்கன்னா, நான் இப்போ இங்கே சென்னையில் வேலை செய்கிறேன். ஊருக்கு போகும்போது எதிர் வீடு பக்கத்து வீட்டில் என்ன பாப்பா நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசையாக என்கிட்ட பேசுவாங்க. இப்போ என்னை பார்க்குற விதமே ஒரு மாதிரி இருக்குங்களேங்க. என்னை பார்த்திங்கன்னா தப்பான பிள்ளைன்னு யோசிக்கிறாங்களோ, என்னோடய அவுட்லுக் மாறினதுனால என்னோடய கேரக்டரும் மாறிடுச்சுன்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்லாம் தோணும். பொதுவாக நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. புதன் வக்ரகதி அடையாமல் நார்மலாக இருந்தாருன்னா அதில் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் வக்ரகதி அடையும் போது நமக்களோட புத்தி பார்த்திங்கன்னா இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, நம்ம இது செஞ்சது தப்போ, இது செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இதை வேறு மாதிரி மாற்றி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு எல்லாம் தோணும். நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மழுங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி
பேசும்போது ஒரு தயக்கம் அப்படின்றது இருக்கும். கம்யூனிகேஷனுக்குனே ராசி தான் நீங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் கம்யூனிகேஷனுக்குனே ராசினா அது வந்து மிதுனம் தான். ஆனால் இந்த காலகட்டம் பேசும்போது யோசிச்சு பேசுவாங்க. அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, இவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, எதுக்கு, நம்ம குடும்ப கௌரவம் என்ன, நம்ம வீட்டுக்கார் எதாவது சொல்லுவாரோ, நம்ம மாமியார் எதாவது சொல்லுவாரோ, அப்படி பேசுகிறதுக்கு தயக்கம் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நம்மளோட கேரக்டரில் ஆட்டிடியூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க நம்மளோட ஆட்டிடியூட்னால நம்மளை ஒரு விதமாக வந்து யோசிப்பாங்களோ. நம்ம ரொம்ப முதல்ல புசுக்குன்னு ரொம்ப பணிவாக இருந்தோம். இப்போ சென்னை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், பெங்களூர் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே இதெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு தான். அது ஒரு காலகட்டத்தில் தானே எக்ஸ்போஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறது தப்போ செஞ்சிருக்கூடாதோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம கம்ஃபர்ட் குறித்து நம்ம சில விஷயங்கள் செஞ்சுருப்போம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பீச்சிலேருந்து ஒரு ரூம் எடுத்து தனியாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க. ஆக அந்த மாதிரிலாம் உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் ஒரு வண்டி வாங்கியிருக்கலாம், ஒரு கார் வாங்கியிருக்கலாம், ஒரு தனியாக வந்து பார்த்திங்கன்னா பீச்சியில் ஸ்டே பண்ணுறது, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு பதில் தனியாக ரூம் எடுத்து செஞ்சு உட்காந்துருக்கலாம் வேலைக்கு போகிறதுக்கு, இல்லை ரூம் எடுத்து படிக்க வந்து உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் குறித்து ஒரு யோசனை வரும். இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாமா, பீச்சிலேயே எல்லா மாதிரி இருந்துக்கலாம்ல. இங்கே வந்து சாப்பாடை செஞ்சு சாம்பாரை வச்சு தொக்கை போட்டு என்னடா அங்கேயே ஏதோ ஒன்று காஞ்சி போன தோசையோ காஞ்சி போன இட்லியோ ஒன்று கொடுத்தா இது வந்து மாற்றிக்கிறது தப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அம்மா என்ன பேசினாலும் தப்பு, எது பேசினாலும் தப்பு, எப்படி பேசினாலும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். நான் என்ன பேசினாலும் எங்கள் அம்மா தப்பாக தாங்க நினைக்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லை. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டு அப்படியே விலகுறாங்க. நான் லவ் பண்ணுறேன்ற ஒரே விஷயத்துக்காக என்னை வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிறாங்க. நான் அந்த பிள்ளையை ஆசைப்படுறேன்ற ஒரே விஷயத்துக்காக என்னை வேண்டாம், அந்த பிள்ளையை விட்டுடணுன்றதுக்காக என்னென்னோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் வரும். ஒன்றும் யோசிக்காதீங்க. ஒரு டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்போம், அவ்வளோதான். ஒன்றும் யோசிக்காதீங்க, அமைதியாக இருங்க, எல்லாமே க்ளீனாக மாறிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ பிற்பகுதியில் வரும்போது உங்களுக்கே புரியும். சேச்சே நம்ம தேவையில்லாமல் குழம்பணும். நம்மளோட அவுட்லுக்கை மாற்றிக்கிறது கரெக்டு தான். யார் இன்றைக்கி மதித்தா என்ன, மதிக்காட்டி என்ன. இன்றைக்கி மதிக்காதவங்க நாளைக்கு மதிப்பாங்க, இன்றைக்கி மதிக்கிறவங்க நாளைக்கு அந்த பிள்ளை சரியில்லைன்னு ஒத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. 20 வருஷம் ஒருத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். 21வது வருஷம் சின்னசாக ஒரு வார்த்தை எழுத்து பேசும்போது அவள் சரியில்லைப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கெட்ட பேர் அப்படின்றது சொல்ல தானே செய்வாங்க. அப்போ நம்ம ஏன் தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக நம்மளோட சந்தோஷத்தை நம்ம குறைச்சிக்கணும்? மற்றவங்களுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும்? நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு இது ஒரு தேவையான விஷயமே இல்லையா அப்படின்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அம்மா வந்து எது எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படினாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. நான் செஞ்சது அது தப்பு, இது தப்பு. எதிர் வீட்டு ஆன்ட்டி பாரு உன்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து இங்கெல்லாம் வந்து ஜீன்ஸ் எல்லாம் போடாத, நீ வந்து பாவாடை தாவணியே போட்டுக்கோ. இங்கெல்லாம் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து போய் வெளில பேசாத. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபோன் எடுத்து போய் வெளில பேசாத, அதுவும் எதிர் வீட்டுக்கார பொம்பளை முன்னாடி பேசாது, பக்கத்து வீட்டுக்கார ஆன்ட்டி முன்னாடி பேசாத. அவங்க என்ன இந்த பையன் எப்போ பாரு ஃபோன் பேசிக்கினே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ நம்மெல்லாம் வந்து பாருங்கள், நமக்காக நம்ம வாழறதே இல்லை. எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, இப்படி தான் வாழறோம். ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது தான். நம்ம சொசைட்டிக்காக வாழறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சொசைட்டி தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் கெட்டவன் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு. நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இதை நீங்கள் இந்த காலகட்டம் உணர்வீங்க. அம்மா சொல்கிறது அம்மாவுக்கு புரிய வைப்பீங்கம்மா. மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுமா, நமக்காக வாழணும். மற்றவங்களுக்காக வாழ நம்மளுக்கு வாழ்க்கை நிம்மதியே இருக்காதுமா. இன்றைக்கி இப்படி சொல்கிறவங்க நாளைக்கு அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளை பற்றி சொல்கிறவங்க நாளைக்கு நான் பெரிய ஆளாயிட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்பே தெரியும்ப்பா அந்த பிள்ளை பெரிய ஆளாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நான் அம்மாவுக்கு புரிய வைப்பேன். புரியுதுங்களா? ஸோ ஒரு விதமான கன்ஃபியூஷன், மன போராட்டங்கள் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.